இன்றைக்கி பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஆப்பத்துக்கு வந்து எல்லாருமே சென்னா மசாலா தேங்காய் பால் தான் செய்வாங்க. ஆனால் இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்திட்டு பொட்டுக்கடலை தேவையான அளவு சேர்த்து உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்து கொட்டினா இந்த ஆப்பத்துக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆப்ப மாவு ஊற்றியாச்சு. ஒரே ஒரு கரண்டி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் கடாயிலேருந்து அப்படியே எடுத்து போடலாம். ஆவி பறக்கக்கூடிய நல்லா சாஃப்டாக ஹோலாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் சட்னி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஆப்பத்துக்கு எந்த மாதிரி சைட் டிஷ் வந்து பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பம் ரெசிபி வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணிக்கிறேன். மாதிரி பஞ்சு போல் ஆப்பத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த சைட் டிஷ் வந்து பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.